வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஏலகிரி போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஏலகிரிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏலகிரி ரீச் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், போகிற வழியிலலாம் வாழைத்தோப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வாழைத்தோப்புலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தூரத்தில் பாருங்கள், மலை எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது, தெரியவே இல்லை போகும்போது. ரோடு மட்டும் கிளியராக இருந்துச்சு, ஆனால் தூரத்தில் இருக்கிற மலைலாம் தெரியல. அந்தளவுக்கு பனி பெஞ்சிட்டே இருந்துச்சு. மலை பகுதின்றதுனால பனி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவும் இந்த மழை கிளைமேட்டுக்கு 8 o'clock கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மலை மேலே ஏறதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஏலகிரி, அந்த பிளேஸ் அங்கே தான் இருக்குது. அந்த ஏலகிரிக்கு 3 பேர் இருக்குது. ஏலமலை, ஏலக்குன்று, ஏலகிரி மலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் இருக்குது. இங்கே பாருங்கள், வழியில் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னன்றதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே மலை ஏற போகிறோம். ஸ்டார்டிங்க்கு வந்தாச்சு. இதுலேருந்து மொத்தம் 14 வளைவு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வளைவில் வளைஞ்சிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் பெண்ட் எல்லாமே நேம் வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கிற பெண்ட் எல்லாத்துக்குமே இலக்கணம், இலக்கியத்தில் வர்றவங்க நேம் தான் வச்சுருக்காங்க. ஆசிரியர்கள் நேமு, தலைவர்கள் நேம், அந்த மாதிரி பாரதியார், ஔவையார், அந்த மாதிரி நேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஏலகிரி மலை கீழே கடல் மட்டத்திலேருந்து 1700 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது 4 மலையும் சூழ்ந்து இருக்கிறது தான் ஏலகிரி மலை. இதை சுற்றி மொத்தம் 4 பெரிய பெரிய மலைகள் இருக்குது. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னா 30 சதுர அளவு பரப்பளவு இங்கே இருக்குது. இதுக்கு மேலே நிறைய கிராமங்கள் இருக்குது. மொத்தமாக ஒரு 14 கிராமங்கள், 14 சிறு கிராமங்கள் இருக்குது. அங்கே ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது. எல்லா வசதியோடு தான் இருக்கிறாங்க. அங்கே மக்கள் ஒரு 4000 மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய குரங்கு அதெல்லாமே இருக்கும். 2 பக்கமுமே பாறைகள் மேலெலாம் செம குரங்குலாம் உட்காந்துருந்துச்சிங்க. வழி ஃபுல்லாக பனியாக இருக்குது பாருங்கள். மேலே போக போக ரொம்ப பனி அதிகமாகிட்டே இருந்துச்சு. தூரத்துலலாம் ரோடு இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு பனியாக இருந்துச்சு. குரங்குங்களும் வழியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே குரங்கு தான் அதிகமாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம்லாம் இருக்குது அப்படின்னா நிறையா அட்வென்ச்சர்ஸு. நம்ம மேலே போன பிறகு நிறையா இது மலை மேலே ஏறும்போது தான் மலை மாதிரியே தெரியுது. ஆனால் மேலே போயிட்ட பிறகு நம்ம மலை மேலே இருக்கிற மாதிரியே தெரில. அது ஒரு ஊர் மாதிரியே தான். அப்படி கீழே தரையில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா இடமும் ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே டாப் கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே தைல மர தோப்பு தான் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. செம்ம ஹைட்டில் இருந்துச்சு எல்லாமே. நம்ம நார்மலாக தைல மரம் யூஸ்வலாக நம்ம வீட்டு சைடில், ஊர் சைட்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப மெலிசாக இருக்கும். இது எல்லாமே பெருசு பெருசாக நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. ஈவனாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் அழகாக இருந்தது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போயிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக தான் வளைஞ்சு ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட நிறையா பெண்டு இருந்தது. அந்த பெண்டில் பார்க்கும்போது மரம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிட்டே இருந்தோம். இங்கே பஸ் வசதிலாம் கூட இருக்குது. இங்கேருந்து நம்ம போகணும், நம்ம டூருக்காக போகிறோம் அப்படின்னா, சுற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையிலேருந்து பஸ் இருக்குது, வேலூர்லேருந்து பஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் பஸ்ஸுலாம் இருக்குது. பஸ் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா தான் வசதியாக இருக்குது. இது ஏற்காடு, கொடைக்கானல் அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவாக பார்க்கலாம். நம்ம இப்போ நார்மலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா போயிட்டு வரலாம். ட்ராவலும் ரொம்ப லாங் கிடையாது. சென்னையிலேருந்து பார்த்தாலும் லாங் கிடையாது. வேலூர்லேருந்து ரொம்ப கிட்ட. வேலூர் கிட்ட தான் இந்த இடமே இருக்குது. சென்னையிலேருந்து ஃப்ளைட் கூட இருக்குது இந்த இடத்துக்கு. வழி ஃபுல்லாகவே ஒரே க்ரீனாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. காலையில் பார்க்குறதுக்கு இன்னும் அப்படியே குளு குளுன்னு இருந்துச்சு.
ஃபுல்லாகவே க்ரீனாக இருந்துச்சு அழகாக. மேலே வர்ற வழி ஃபுல்லாகவே தைல மரம் தான் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் பெண்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். இதுதான் லாஸ்ட் பெண்டு. நம்ம மேலே ஏறிட்டோம். இப்போ நம்ம ஏலகிரி மலையை ரீச் ஆகிட்டோம். இந்த பாருங்கள், ஐ லவ் ஏலகிரி கூட இருக்குது. போகிற வழியில் நிறையா கடைகள்லாம் இருந்துச்சு. இப்போ இது வந்து படகுத்துறை பூங்கா. இது வந்து போட்டிங் போகிற பிளேஸு. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 20 ருபீஸ் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பசங்க விளையாடுறதுக்காக பார்க்கும் இருக்குது. ஸோ நம்ம போய் என்ஜாய் பண்ணணுன்னா போயிட்டு பார்க்கலாம். போட்டிங்க்கு வந்து நார்மல் போட்டிங் அவங்க கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிங்கும் இருக்குது. நம்மளாக போகிற போட்டிங், சைக்கிளிங் போட்டிங்கும் இருக்குது. நம்ம எது வேணாலும் பார்க்கலாம். போட்டிங்க்கு வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் போனோன்னா நம்ம அந்த லேக் இது போட்டிங் போகிற ஏரியா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷனோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டே இருந்த வழியில் மேலேயும் நிறையாவே தோப்புலாம் இருந்துச்சு. நிறையா வாழைத்தோப்பு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே மலையாக தான் இருந்துச்சு. மலையை கிட்ட பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே நிறையா அட்வென்ச்சர்ஸ் கேமு, தீம் பார்க்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் வச்சுருந்தாங்க. ஹாரர் ஹவுஸு, அப்புறம் மவுண்டெயின் வியூ அட்வென்ச்சர் பார்க்கு. அதுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்துட்டு ஹை ஜம்ப் பண்ணுறது, ஹை ஜம்ப்பு, ரோப்பில் நடந்து போகிறது, அப்புறம் வந்து 1 கிலோமீட்டர் வந்து பைக் ரைட் கூட இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு கேம்பிங் கூட இருக்குது. நம்ம இப்போ அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் வந்து பிளான் பண்ணி போகிறோன்னா தங்கறதுக்கு ஹோட்டல் இருக்குது. தங்கினோன்னா அவங்களே அந்த ஃபுட்டு எல்லாமே அந்த ஹோட்டல்லே பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம அங்கே இருக்கும்போது நைட் டைமில் கேம்பிங்லாம் கூட அங்கே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கேம்பிங் வந்து இந்த கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, கன் ஷூட்டிங்கு, வாட்டர் ஜார்பிங், அது வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணியில் அதுக்குள்ளே நம்ம இருப்போம், தண்ணியில் உருட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது அட்வென்ச்சராக பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே. அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்காக கூட நிறையா சின்ன சின்ன பார்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்கை பார்க்குன்னு கூட ஒன்று இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே நிறையா கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அழகாக பார்க்குறதுக்கு. இப்போ தூரத்தில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த மேகமூட்டம்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வானத்துக்கிட்டேயே போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு நம்ம மேலே வர வர. மலைக்கு மேலே தான் இருக்கோம், பட் ஆனால் அது ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம தரையிலே இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. நிறைய வீடுலாம் இருந்தது போகிற வழியில். அப்புறம் இங்கே நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலான்ட்டு வந்தோம். இது எந்த ஊர்னா நிலாவூர். வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு போனப்போ எங்கள் கண்ணில் ஒரு ரோஸ் கார்டன் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தோன்னே அதை போய் பார்க்கணுன்ட்டு அங்கே போயிட்டோம். ஆனால் காம்பவுண்ட் மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. கார்டன் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியல, வெளியிலேருந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற செடி எல்லாமே வந்து நாங்கள் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டோம். இது வாங்கிட்டு வந்து வச்சது தான் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சு அவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஒரே கலர் தான், குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஆரஞ்சு மாதிரி இருக்கிற கலரு. அவ்வளோ கொத்து கொத்தாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரோஸ் கார்டன்லாம் நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பெங்களூர் அந்த சைடில் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வியூ பாயிண்ட் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். நிலாவூர் லாஸ்ட்டில் இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. இது வந்து நம்ம காரில் கூட மேலே போகலாம். மேலே வரைக்குமே கார் போகிற அளவுக்கு வசதி இருக்குது. காரில் போயிட்டு அங்கே ஒரு பக்கமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் வந்துட்டு நடந்து போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நடந்து தான் போயிட்டுருந்தோம். இப்போ இந்த வழியாக நம்ம நடந்து போகணும். மேலே டாப்புக்கு போகணும். ரொம்ப தூரம் இருக்குமோன்னு நினச்சிட்ருந்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அளவு தான் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே ஒரு அண்ணன்ட்ட கேட்கும்போது. அதனால சரி நடந்தே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம்.
மேலே ஏற ஏற கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏற ஏற கொஞ்சம் மேலே மலை ஏறுற மாரியே தெரிஞ்சுச்சு. போகிற வழியில இந்த செடி நெறையா இருந்தது. இது பேர் மைசூர் மல்லி, காட்டு மல்லின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பூ தான் இது. இது பூ நல்லா ஒயிட் கலரில் அழகா இருக்கும். ஆனால் அது மேலே நெறைய கொடிலாம் படர்ந்து அதை அமுக்குனதால தெரியல. அப்புறம் போகிற வழி இந்த மரம் நெறையா பார்த்தோம். இந்த மரம் தான் மலை மேலேருந்து பார்த்தா பஞ்சஸாக அழகா தெரிஞ்சுச்சு. இதோ தூரத்துலலாம் தெரியுதுல்ல, இது எல்லாமே அந்த ட்ரீ தான். அது என்ன ட்ரீன்னு தெரியல. அதோட பூ கூட ஒரு மாரி ப்ரௌனிஷ் மாரி இருந்தது. அப்புறம் போகிற வழியில் அரளிப்பூ செடிலாம் பார்த்தோம். எல்லோ கலர் அரளிப்பூ செடி. ஒரு 2 செடி தான் இருந்ததுன்னு நெனச்சோம். அப்புறம் மேலே போக போக பார்த்தா, அங்கே அரளி தோட்டமே இருக்குது. அந்த அளவுக்கு அரளி செடி வளர்ந்துருந்துச்சு. பூ மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இங்கே மேலே சின்னதா பழக்கடைலாம் வச்சுருந்தாங்க. மாங்காய், கொய்யாக்காய், அப்புறம் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் அந்த மாரி. இளநீ கூட இருந்துச்சு. இளநிலாம் கூட வேணுனா வாங்கி குடிக்கலாம். சின்ன சின்ன கடையா தான் இருந்தது. இதுக்கப்புறமா நாங்கள் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டுருக்கோம். மேலே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நிலாவூர் வியூ பாயிண்ட். அழகா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே நம்ம போனதுமே நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ₹50 ஒருத்தவங்களுக்கு. நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கோம். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். மொத்தமா 3 வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. ₹50 பே பண்ணிவிட்டு நம்ம 3 வியூ பாயிண்ட்டுமே பார்த்துட்டு வந்துடலாம். போகிற வழி ஃபுல்லாகவே நிறையா ராக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் போகிற வழியில் நமக்கு சிட்டிங்க்காக சேருமே போட்டு வச்சுருந்தாங்க. டயர்டாக இருக்குது, கண்டிப்பாக மேலே ஏறி வந்தது டயர்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்கள் எதுவுமே உட்கார்றதுக்கு இடம் இருக்காதுன்னு நினச்சோம். அதை பார்த்ததும் கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த வியூ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது இப்போ மேலேருந்து பார்த்துட்ருக்குறோம் நாங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன வீடு, அப்புறம் நிறைய வயல்வெளிகள்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2வது இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான் பாதை போட்டு வச்சுருந்தாங்க. கல் எல்லாமே நிறையா இருந்துச்சு நடந்து போகிற மாதிரி. அங்கேயும் உட்கார்றதுக்கு இடம் வச்சுருந்தாங்க. எல்லா வியூ பாயிண்ட் கிட்டேயுமே உட்கார்றதுக்கு நம்ம உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, இல்லை உட்காந்து பேசிகிட்ருக்கிற மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் போன டைமுக்கு வானம்லாம் ரொம்ப கருப்பாக தான் இருந்துச்சு, வெயிலே இல்லை. அதனால இன்னும் பார்க்க என்ஜாயபுளாக இருந்தது. இப்போ நம்ம செகண்ட் வியூ பாயிண்ட் மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது மலையோட அழகெல்லாம் சூப்பராக தெரிஞ்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டில் கீழே இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சிச்சு. இது மேலேருந்து பார்க்கும்போது அந்த மலையோட சரிவுகள்லாம் அழகாக இருந்தது. வீடியோவில் வந்து கிளியராக தெரியல, தூரத்தில் பனியாக தான் தெரியுது. பட் நாங்கள் நேராக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே மரம் தான், மலையில் இருக்கிறது எல்லாமே. நமக்கு தான் பார்க்குறதுக்கு சின்னதாக ஏதோ ஒரு செடி மாதிரி தெரியுது. தூரத்துலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறது எல்லாமே செடி, மரம் தான். இவ்வளோ பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செகண்ட் வியூ பாயிண்ட் தான் சூப்பராக இருந்தது. 3 வியூ பாயிண்ட்லேயுமே இந்த 2வது வியூ பாயிண்ட் தான் செமையாக இருந்தது. அங்கே பாருங்கள் தூரத்துலலாம் நின்று பாறை மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம 3rd வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே மட்டும் 3 சிட்டிங் சேர் போட்டு வச்சுருந்தாங்க, இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால. இப்போ நம்ம லாஸ்ட்டான வியூ பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம வியூ பாயிண்ட் மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. சுற்றியும் கம்பி மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. மேலே டென்ட் மாதிரிலாம் மாடல் எதுவும் இல்லை. இங்கேருந்து கீழே வந்து நம்ம வந்த வழியை பார்க்குற மாதிரி இருந்தது, இந்த இந்த ஃபோக்கஸிங்லேருந்து பார்க்கும்போது. இப்போ நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம்.
கீழே இறங்கும்போது இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டா கூட கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். நம்ம 3 வியூ பாயிண்ட்டுமே பார்த்து முடிச்சாச்சு. ஜாலியாக போயிட்டு வரலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தோன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போகணும். இப்போ நம்ம வந்தோம்ல, அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில், அதுதான் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வர இடம். நம்ம மேலே அது வரைக்கும் வந்துட்டு அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்துக்கலாம். நாங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடந்து தான் வந்துட்டுருந்தோம். இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தாச்சு. இப்போ போகிற வழி ஃபுல்லாமே ஒரே தென்னை மரத்தோப்பு அந்த மாதிரி தெரியுது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது மலை சூப்பராக தெரியுது பாருங்கள். காலையில் போகும்போது மழை வந்து தெரியல, பனியில் லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வரும்போது டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. கரெக்டாக எங்களுக்கு 1 டே கரெக்டாக இருந்துச்சு. காலைல கிளம்புனோம், வரும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மலையிலேருந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்த பிறகு எடுத்த வீடியோ தான் இது. கீழேருந்து பார்க்கும்போதே கூட அவ்வளோ கிட்ட கிட்ட தெரிஞ்சிச்சு மலைலாம். இங்கே நம்ம பஸ்லேயும் போகலாம். எல்லா வசதியுமே இருக்குது, போயிட்டு வரலாம் பார்க்குறதுக்கு. அங்கே போனோன்னா நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. நம்ம வீட்டில் யாருக்காச்சும் கொடுக்கணும், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அப்புறம் நிறையா டாய்ஸ் கடைலாம் இருந்துச்சு. அது ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அதனால் எங்களால் அதை கேப்சர் பண்ண முடியல. இதுதான் ஏலகிரி மலை. தூரத்துலேருந்து பார்க்குறோம். நாங்கள் இப்போ கீழே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த மலையோட உச்சிக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். அங்கே ஒரு நிறையா பெரிய ஊரே இருக்குது. நம்மளால நம்ப முடியல. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது. நாங்கள் அப்புறம் அப்படியே கீழே வரும்போது டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். லன்ச்லாம் மேலேயே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. 1 டே பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காலையில் கிளம்புனோன்னா ஈவினிங் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு அழகாக ரீச் ஆகிடலாம். பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. ரொம்ப சொல்கிற அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நம்ம அங்கே அட்வென்ச்சர்ஸ் கேம்லாம் போகணும் பார்க்கணுன்னா அதுக்கெலாம் வந்து 300, 400, ட்ரெக்கிங் போகணுன்னா 350 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் லீவ் டேஸு, வீக் டேஸ்லலாம் இங்கே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த பிளேஸு. இங்கே போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.